உலக அரசியலின் மர்மங்களை தகர்த்தறியவும் திணிக்கப்படும் பொய்களையும் அரைக்கப்படும் சூழ்ச்சிகளை வேறறுக்கவும் பாய்கிறது முறியடிப்பு. உலக அரசியலின் மர்மங்களை தகர்த்தறியும் எமது முறியடிப்பு நடவடிக்கையில் இணைந்துள்ள அனைவருக்கும் வணக்கம். இன்று நாம் முறியடிக்கப் போகின்ற விடயம் ஒரு உளவுத்துறையொற்றன் உலகையாளும் ஜனாதிபதியான கதை. சாதாரண ஒரு குடும்பத்தில் பிறந்த சிறுவன் உலகையே ஆண்ட ஒரு நாட்டில் அல்லது அமெரிக்காவின் எதிர்த்துருவம் என்று சொல்லப்படுகின்ற ஒரு நாட்டில் ஜனாதிபதியாக எவ்வாறு உருவெடுத்தார்? அவருடைய கடந்த கால நிகழ்வுகள் என்ன? அவருடைய இந்த படிமுறை பிம்பங்களின் நிழல் உருவம் என்ன? எவ்வாறு இது சாத்தியமானது? இந்த பதவியை எவ்வாறு அவர் தக்க வைத்துக் கொண்டிருக்கின்றார்? மொத்த உலகத்திற்கு நெருடலாக இருக்கும் ரஷ்யாவின் ஜனாதிபதி விளாடிமிர் புடின் பற்றித்தான் இங்கு நாம் முறியடிப்பு செய்யவிருக்கின்றோம். 1952 ஆண்டு அக்டோபர் 7 லெனின்கிராட், இன்றைய செயின்ட் பீட்டர்ஸ்பர்க் நகரில் 2ஆம் உலகப் போரில் காயமடைந்த ஒரு தொழிலாளியின் குடும்பத்தில் விளாடிமிர் ரோவிச் புடின் பிறந்தார். இது வெறும் ஒரு பிறப்பு மட்டுமல்ல, ஒரு சாம்ராஜ்யத்தின் விதை விழுந்த தருணம். அவர் வளர்ந்த ஹோம்னஸ்கா எனப்படும் பொதுவான குடியிருப்பு, ஒரே கட்டிடத்தில் பல குடும்பங்கள், ஒரே கழிப்பறை. வறுமையும் கடுமை அவர்களை துரத்திய போதும் தெருவில் சண்டையிட்டே வளர்ந்தார். யாரும் என்னை அடிக்கக்கூடாது, நான் எல்லாரையும் அடிக்கணும் என்ற மனநிலை சிறுவயதிலேயே உருவானது. பள்ளி காலத்தில் சன்போ மற்றும் ஜூடோ கற்றார். லெனின்கிராட்டில் பட்டம் பெற்றார். உடல் பலம் மட்டுமல்ல, எதிரியை புரிந்து கொள்ளும் மனோதத்துவத்தையும் அங்கேயே கற்றுக்கொண்டார். லெனின்கிராட் மாநில பல்கலைக்கழகத்தில் சட்டப்படிப்பு படித்தார். 1975 ஆண்டில் பட்டம் பெற்றார். அதே ஆண்டு ரஷ்ய உளவு அமைப்பான KGBயில் சேர்ந்தார். இது தற்செயல் அல்ல. சிறு வயதிலிருந்தே KGB அலுவலகத்திற்கு சென்று நான் உளவாளியாக வேலை செய்ய விரும்புகிறேன் என்று கேட்டிருக்கிறார். அவர்கள் சொன்னார்கள், பல்கலைக்கழகம் போய் வா. அவர் போனார், திரும்பி வந்தார். கிழக்கு ஜெர்மனியின் குளிர்காலம், ஒரு ஒற்றனின் பள்ளி படிப்பு. 1985 ஆண்டு சோவியத் யூனியன் தனது இறுதி மூச்சை நோக்கி நகர்ந்து கொண்டிருந்த காலம். KGB புடினை கிழக்கு ஜெர்மனியின் டிரஸ்டன் நகருக்கு அனுப்பியது. அதிகாரபூர்வ பதவி சோவியத் ஜெர்மன் நட்புறவு மையத்தின் இயக்குனர். உண்மையான பணி மேற்கத்தைய உளவாளிகளை கண்டறிதல், ஆட்களை சேர்த்தல், ரகசியங்களை திரட்டல். டிரஸ்டனில் 5 ஆண்டுகள். இந்த 5 ஆண்டுகள் தான் புடினை புடினாக மாற்றின. 1989 ஆண்டு நவம்பர் 9 பெர்லின் சுவர் இடிந்தது. அந்த இரவு கிழக்கு ஜெர்மனியின் அலுவலகங்களை கோபமடைந்த மக்கள் சூழ்ந்தனர். டிரஸ்டனில் உள்ள KGB அலுவலகத்தையும் கூட்டம் சூழ்ந்தது. புடின் நேரடியாக வெளியே சென்று கூட்டத்தை எதிர்கொண்டார். இந்த கட்டிடத்தில் சோவியத் படையினர் இருக்கிறார்கள், நுழைந்தால் சுடுவேன் என்றார். கூட்டம் பயந்து விலகியது. உண்மையில் உள்ளே சோவியத் படையினர் இல்லை. ஆனால் அவரது தைரியம் அல்லது மிரட்டல் கூட்டத்தை விரட்டியது. அதே இரவு டிரஷன் இன்சிடென்ட் என்று அழைக்கப்படும் வரலாற்று தருணம் அது.
கேஜிபி அலுவலகத்தில் இருந்த அனைத்து ரகசிய ஆவணங்களையும் புடின் நேரடியாக எரித்தார். மணிக்கணக்கில் ஆவணங்கள் தீயில் விழுந்தன. தாள்களின் எடை மிகவும் அதிகமாக இருந்ததால் அலுவலகச் சூளை உடைந்து விட்டது என்று பின்னர் அவரே கருத்து வெளியிட்டிருந்தார். ஆனால் என்ன ஆவணங்கள் எரிந்தன? யாரை காப்பாற்றுவதற்கு இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டது? என்ன ரகசியங்கள் அடங்கியிருந்தன? உலகிற்கு இன்று வரை தெரியாத உண்மை. அது புடினுக்கு மட்டுமே தெரிந்த ஒரு தன்மை. மாஸ்கோவிற்கு உதவி கோரி புடின் தொலைபேசி அழைப்பை விடுத்தார். மாஸ்கோவிலிருந்து பதில் வரவே இல்லை. அந்த மௌனம் புடினின் வாழ்க்கையையே மாற்றியது. மாஸ்கோ மௌனமாக இருந்தது. சோவியத் யூனியன் இறந்துவிட்டது என்று நான் அப்போதே புரிந்து கொண்டேன் என்று பின்னர் சொன்னார். 1990 அவர் லெனின்கிராட் திரும்பினார். கையில் 5 ஆண்டு உளவு அனுபவம் மற்றும் நடவடிக்கை பட்டறிவு, மேற்கத்திய மனநிலையை புரிந்து கொண்ட திறன் மற்றும் ஒரு முடிவு. ஒருபோதும் இனி யாரிடமும் உதவி கோரக்கூடாது. நானே ஆள வேண்டும். இதுதான் அந்த முடிவின் சாரம். லெனின்கிராட் முதல் கிரெம்ளின் வரை புடினின் அதிகாரத்தின் படிக்கட்டுகள். 1990 தொடக்கம் 96 வரை லெனின்கிராட்டில் அடித்தளம். கேஜிபியிலிருந்து ஓய்வு. லெனின்கிராட் மாநில பல்கலைக்கழகத்தில் சர்வதேச விவகாரங்கள் துறையில் வேலை பார்க்க தொடங்கினார். ஆனால் உண்மையான நோக்கம் அரசியல் நண்பர்களை உருவாக்குவது. 91 லெனின்கிராட் மேஜர் அனடோலி சோப்சாக் அவரை துணை மேயராக நியமித்தார். நகரின் வெளிநாட்டு முதலீட்டு விவகாரங்களை கையாண்டார். இந்த காலகட்டத்தில் அவர் ஒரு முக்கியமான பாடத்தினையும் கற்றுக்கொண்டார். பணம் யாரிடம் இருக்கிறதோ அரசியல் அதிகாரம் அவரிடமே இருக்கும். 1994 புடின் செயின்ட் பீட்டர்ஸ்பர்க் வெளிநாட்டு உறவுகள் குழுவின் தலைவரானார். நகரின் உணவு தட்டுப்பாட்டை சரி செய்ய வெளிநாட்டு உணவிற்கு மாற்றாக உள்நாட்டு மூலப்பொருட்களை ஏற்றுமதி செய்யும் திட்டத்தினை வகுத்தார். ஆனால் அந்த ஏற்றுமதி அனுமதி பத்திரங்கள் மாபியா தொடர்புடையவர்களுக்கு கொடுக்கப்பட்டன என்று பின்னர் புகார் எழுந்தது. ரைசிய சட்டமன்ற குழு விசாரணை ஆரம்பித்தது. ஆனால் ஒன்றும் நடக்கவில்லை. ஏனென்றால் புடினின் அரசியல் வலைப்பின்னல் ஏற்கனவே வலிமையாக இருந்தது. 1996 சோப்சாக் மேயர் தேர்தலில் தோற்றார். புடினின் ஆதரவாளர் போனார். ஆனால் புடின் மாஸ்கோவிற்கு அழைக்கப்பட்டார். எலட்சின் அரசாங்கத்தின் கீழ் ஜனாதிபதி அலுவலகத்தில் சொத்து நிர்வாக பிரிவின் துணைத் தலைவரானார். ரஷ்யாவின் அனைத்து அரசு சொத்துக்களும், கட்டிடங்கள், நிலங்கள், நிறுவனங்கள் இவரது கட்டுப்பாட்டின் கீழ் வந்தன. இது வெறும் வேலை அல்ல. இது ரஷ்யாவின் பொருளாதார நரம்புகளை தன் கையில் வைத்துக் கொள்ளும் வாய்ப்பு. எஃப்எஸ்டி தலைவர் 1998 முதல் 99 வரை. 98ஆம் ஆண்டு ஜூலை மாதம் எலட்சின் புடினை கேஜிபியின் வாரிசான எஃப்எஸ்டி ஃபெடரல் செக்யூரிட்டி சர்வீஸ் தலைவராக நியமித்தார். இப்போது புடினிடம் உளவுத்துறை கோப்புகள், ஒட்டு கேட்கும் அமைப்புகள், நாட்டின் அனைத்து ரகசியங்களும் இருந்தன. யாரிடம் ரகசியம் இருக்கிறதோ அவரிடம் அதிகாரம் இருக்கும். இது புடினின் அடிப்படை தத்துவம். 1999 ஒரு மனிதன் ஜனாதிபதியான வருடம். ரகசிய ஒப்பந்தங்கள் 1999ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் எலட்சின் புடினை பிரதமராக நியமித்தார். அந்த காலகட்டத்தில் ரஷ்யாவில் நிகழ்ந்த சம்பவங்கள் உலக வரலாற்றின் மிகப்பெரிய திருப்பு முனைகளில் ஒன்று. 1999 செப்டம்பர் அபார்ட்மெண்ட் குண்டுவெடிப்புகள். மாஸ்கோவிலும் மற்ற நகரங்களிலும் குடியிருப்பு கட்டிடங்களில் தொடர்ச்சியான குண்டுவெடிப்புகள் நிகழ்ந்தன. மொத்தம் 300க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் கொல்லப்பட்டனர்.
புடின் உடனடியாக சீச்சன் பயங்கரவாதிகளை குற்றம் சாட்டினார். 2ஆம் சீச்சன் போர் ஆரம்பமானது. ஆனால் ரியாசான் என்ற நகரில் FSB அதிகாரிகளே கட்டிடத்தில் குண்டு வைத்ததாக பிடிக்கப்பட்டனர். FSB சொன்னது அது பயிற்சி மட்டுமே. உலக ஊடகங்கள் கேட்டன. யார் இந்த வெடிப்புகளுக்கு பின்னால்? விட இன்றுமே மர்மமாகவே இருக்கின்றது. ஆனால் அரசியலில் விளைவு தெளிவாக இருந்தது. போரில் வெற்றி வருவது போல் காட்டிக்கொண்ட புடினின் மக்கள் ஆதரவு 2% 45% ஒரே மாதத்தில் உயர்ந்தது. 1999 ஆண்டு டிசம்பர் 31 ஆண்டின் கடைசி நாள் எலெக்ஷன் திடீரென தொலைக்காட்சியில் தோன்றினார். நான் ஜனாதிபதி பதவியிலிருந்து விலகுகிறேன். புடின் இடைக்கால ஜனாதிபதி என்று அறிவித்தார். உலகம் அதிர்ந்தது. ஆனால் இது முற்றிலும் திட்டமிட்டது என்று பலர் நம்புகிறார்கள். எலெக்ஷன் குடும்பத்திற்கு புடின் முழு சட்ட நோய்வதிப்பு கொடுத்தார். ஒரு ரகசிய ஒப்பந்தம். அதிகாரத்திற்கு ஈடாக பாதுகாப்பு வழங்கப்பட்டது. 2000ஆம் ஆண்டு மார்ச் மாதம் தேர்தல் நடைபெற்றது. புடின் 52.94% வாக்குகளுடன் ஜனாதிபதியானார். ஒரு சாதாரண போமுனல்கா சிறுவன் கிரெம்ளின் மாளிகையில் அமர்ந்தான். ஆலிகார்க்குகளை அடக்கிய நிழல் யுத்தம் 2000 முதல் 2007 வரை. சோவியத் யூனியன் உடைந்தபோது ரஷ்யாவின் $1 பில்லியன் மதிப்பிலான நிறுவனங்கள் ஒரே இரவில் சில கோடீஸ்வரர்களின் கைகளில் போய் விழுந்தன. இவர்களை ஆலிகார்க்குகள் என்று அழைத்தனர். 1990களில் இவர்கள் ரஷ்யாவை இயக்கினார்கள். ஜனாதிபதிகளை தேர்ந்தெடுத்தார்கள். ஊடகங்களை கட்டுப்படுத்தினார்கள். நாட்டின் பொருளாதாரத்தை தங்கள் விரல் நுனியில் வைத்திருந்தார்கள். புடின் ஜனாதிபதியானதும் அவர்களை ஒவ்வொருவராக அழைத்தார். செய்தி எளிமையானது. நீங்கள் அரசியலில் தலையிட வேண்டாம். நான் உங்கள் சொத்தை தொடமாட்டேன். ஆனால் என்னை எதிர்த்தால் எல்லாவற்றையும் இழப்பீர்கள். சிலர் ஒப்புக்கொண்டனர், சிலர் மறுத்தனர். அவர்களுக்கு என்ன நடந்தது என்று பாருங்கள். மிக்காயில் கோடார்கோவஸ்கி, ரஷ்யாவின் செல்வந்தர், ஜூகோஸ் எண்ணெய் நிறுவனத்தின் தலைவர், புடினை வெளிப்படையாக விமர்சித்தார். 2003ஆம் ஆண்டு கைது செய்யப்பட்டார். 10 ஆண்டுகள் சிறை. ஜூகோஸ் நிறுவனம் உடைக்கப்பட்டு அரசுக்குள் சேர்க்கப்பட்டது. 2003ஆம் ஆண்டு கைது செய்யப்பட்டார். 10 ஆண்டுகள் சிறை. ஜூகோஸ் நிறுவனம் உடைக்கப்பட்டு அரசுடைமையாக்கப்பட்டது. மொத்த சொத்து மதிப்பு $40 பில்லியன். போரிஸ் பெரேஜோவஸ்கி ஒரு காலத்தில் புடினை ஆதரித்தவர். பின்னர் எதிர்க்க தொடங்கினார். லண்டனுக்கு தப்பினார். 2013 மர்மமான முறையில் இறந்தார். தற்கொலை என்று அதிகாரமாக சொல்லப்பட்டது. விளாடிமிர் புசின்கி NTV தொலைக்காட்சி நிறுவனர் புடினை விமர்சித்தார். கைது, பயமுறுத்தல் மூலம் ஸ்பெயினுக்கு தப்பினார். NTV புடினின் கட்டுப்பாட்டில் வந்தது. இந்த நிழல் யுத்தம் ஒரே ஒரு துப்பாக்கி சுடாமல், ஒரே ஒரு போர் அறிவிக்காமல் ரஷ்யாவின் அனைத்து பொருளாதார சக்தியையும் புடின் தன் கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வந்தார். FSB கோப்புகள், வரி விசாரணைகள், சட்ட வழக்குகள் இவைதான் ஆயுதங்கள். சிலோவிகி ரஷ்யாவை இயக்கும் நிழல் அரசாங்கம். புடினின் மிகப்பெரிய வலிமை. அவர் ஒருவராக இல்லை. அவருக்கு பின்னால் சிலோவிகி என்ற நெட்வொர்க் இருக்கிறது. சிலோவிகி என்பது ரஷ்யாவின் வார்த்தை. சக்தியாளர்கள் என்று பொருள். KGB, SSB, GRU, இராணுவம் என்று பல்வேறு சக்தி அமைப்புகளில் இருந்து வந்த புடினின் பழைய நண்பர்கள், சக ஊழியர்கள், நம்பகமான அதிகாரிகள். இவர்களே சிலோவிகியின் முக்கிய உறுப்பினர்கள். நிக்கலாய் படர்சோவ் FSBயில் புடினின் வாரிசு. பின்னர் தேசிய பாதுகாப்பு கவுன்சில் செயலர். ரஷ்யாவின் 2வது அதிகாரம் மிக்க மனிதன் என்று அழைக்கப்படுபவர் செர்கி இவானோவ். புடினின் KGB நண்பர், பாதுகாப்பு அமைச்சர், பின்னர் ஜனாதிபதி நிர்வாகத் தலைவர் இகோர் செச்சின். புடினின் மிக நெருங்கிய நண்பர்களில் ஒருவர் ரோஸ்நெட், ரஷ்யாவின் மிகப்பெரிய எண்ணெய் நிறுவனத்தின் தலைவர். டார்த் வேடர் என்று மேற்கத்திய ஊடகங்கள் அழைக்கின்றன. இந்த சிலோவிகி நெட்வொர்க்
ரஷ்யாவின் அதிகாரபூர்வ அரசாங்கத்திற்கு இணையாக இயங்குகின்றது. மந்திரி சபை கூட்டங்களில் முடிவுகள் எட்டுவதற்கு முன்பே சிலோவிகி உணவு விடுதிகளில் தனியார் கூட்டங்களில் முடிவுகள் எட்டப்படுகின்றன. புடின் இந்த வலையின் நடுவில் சிலந்தியாக அமர்கிறார். ஜியோர்ஜியா, கிரிமியா, சிரியா சாம்ராஜ்யத்தின் விரிவாக்கம். ஜியோர்ஜியா போர் 2008 ஆண்டு ஆகஸ்ட் மாதம் ஜியோர்ஜியா நாட்டின் தென்னோசியா பகுதியில் ரஷ்ய படைகள் சூழ்ந்தன. 5 நாள் போர். ஜியோர்ஜியா படுதோல்வி. தென்னொசியாவையும் அப்காலிசியாவையும் ரஷ்யா சுதந்திர நாடுகளாக அதிகரித்தது. 2008 ஆண்டு ஆகஸ்ட் மாதம் ஜியோர்ஜியா நாட்டின் தென் ஒசேசியா பகுதியில் ரஷ்ய படைகள் நுழைந்தன. 5 நாள் யுத்தம். ஜியோர்ஜியா படுதோல்வி. தென் ஒசேசியாவையும் அப்காசியாவையும் சுதந்திர நாடுகளாக ரஷ்யா பிரகடனப்படுத்தியது. உலகில் வேறு யாரும் அங்கீகரிக்கவில்லை. ஒரு செய்தி: நேட்டோவிற்கும் மேற்கிற்கும் சோவியத் யூனியனின் எல்லைகள், ரஷ்யாவின் வட்டாரம், அங்கே நாங்கள் நுழைவோம். கிரிமியா கைப்பற்றல். 2014 ஆண்டு உக்ரைனில் புரட்சி. ரஷ்யாவை ஆதரித்த ஜனாதிபதி யனுகோவிச் தப்பினார். புடின் செயல்பட்டார். மார்ச் 2014 அடையாளமற்ற பச்சை மனிதர்கள் கிரிமியாவில் தோன்றினர். இவர்களே வாக்னரின் முன்னோடிகள். கிரிமியா வாக்கெடுப்பு நடத்தியது. 96.77% பேர் ரஷ்யாவுடன் சேர வாக்களித்ததாக அறிவிக்கப்பட்டது. உலகம் நம்பவில்லை. ஆனால் கிரிமியா ரஷ்யாவிடம் போயிற்று. மொத்த பரப்பளவு 26,945 சதுர கிலோமீட்டர். இதில் ரஷ்யாவின் கருங்கடல் கடற்படை தளம் செவாஸ்டோபோல் இருக்கிறது. இதை இழந்தால் ரஷ்யா கடலின் குருட்டு தன்மையை பெற்றுவிடும். புடின் இழக்க மறுத்தார். அதனால் கிரிமியாவை கைப்பற்றினார். இது மறுக்க முடியாத உண்மை, மறைக்கவும் முடியாது. இரத்தக்கரை படிந்த நட்பு. 2015 வாக்னர் குழு சிரியாவிற்குள் நுழைந்தது. வாக்னர் குழு என்றால் என்ன? அதாவது எந்த ஒரு அரசாங்கமும் தனது சொந்த இராணுவம் அல்லாது சில சட்டத்திற்கு புறம்பாக பயன்படுத்தப்படுகின்ற இராணுவ குழுக்களை வைத்திருக்கின்றது. அவ்வாறே எவ்வாறு பிளாக் வாட்டர் என்ற இராணுவ குழுவை அமெரிக்கா பயன்படுத்துகின்றதோ அதேபோல் ரஷ்யா பயன்படுத்துகின்ற ஒரு இராணுவ குழுதான் வாக்னர் குழு. ஆனால் புடினும் அதிகாரபூர்வமாக ரஷ்ய இராணுவத்தை அனுப்பினார். S-400 வான்காதுகாப்பு ஏவுகணைகள் நிலைநிறுத்தப்பட்டன. S-34, S-35 போர் விமானங்கள் இஸ்லாமிய அரசு, ISI மற்றும் எதிர்ப்பு குழுக்களை குண்டு வீசி அளித்தன. உண்மையான லாபம் சிரியாவில் டெரஸ்ட் கடற்படை தளம் மத்திய தரைக் கடலில் ரஷ்யாவின் ஒரே நிரந்தர கடற்படை தளம் என்பதால் அதை தக்க வைக்கவே இந்த நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டன என்பதை பின்னர் தான் எல்லாரும் ஏற்றுக்கொண்டார்கள். உக்ரைன் மகா யுத்தம் ஒரு கனவும் ஒரு பேரழிவும். 2022 ஆண்டு பிப்ரவரி 24 அதிகாலை 5 மணி புடின் தொலைக்காட்சியில் தோன்றினார். சிறப்பு இராணுவ நடவடிக்கை, ஸ்பெஷல் மிலிட்டரி ஆபரேஷன் என்று அறிவித்தார். ரஷ்ய படைகள் 3 திசைகளில் உக்ரைனில் நுழைந்தன. வடக்கில் பெலாரஸ் வழியாக கியூவை நோக்கி, கிழக்கில் டோன்பாஸை நோக்கி, தெற்கில் கிரிமியாவில் இருந்து மேலே நோக்கி. புடினின் திட்டம் 72 மணி நேரத்தில் கியூவியை கைப்பற்றுவது. ஜெலஸ்கி தப்பியோடுவார் என்று நம்பினார். நடந்தது என்ன? ஜெலஸ்கி தப்பவில்லை. எனக்கு தப்பிப்பதற்கு வாகனம் வேண்டாம், ஆயுதம் வேண்டும் என்று உலகிற்குச் சொன்னார். உக்ரைன் தடுத்து நிறுத்தியது. மனித விலை. இந்த போரில் இருதரப்பிலும் சேர்ந்து லட்சக்கணக்கானோர் காயமடைந்தனர் அல்லது கொல்லப்பட்டனர். UN கணக்கின்படி 2024 ஆண்டு இறுதி வரையில் உக்ரைனில் உள்ள பொதுமக்கள் 10,000க்கும் மேல் கொல்லப்பட்டனர், 20,000க்கும் மேல் காயமடைந்தனர்.
1,70,00,000 மேற்பட்ட உக்ரைன் மக்கள் அகதிகளாக வெளிநாடுகளுக்கு தப்பினர். பொருளாதாரம் 2022 ரஷ்யாவின் பொருளாதாரம் மேற்கு நாடுகள் விதித்த தடைகளால் ஆரம்பத்தில் தடுமாறியது. ஆனால் இந்தியா, சீனா, வளைகுடா நாடுகள் வழியாக ரஷ்யா தன் தடைகளை சமாளித்தது. ரஷ்யாவின் ரூபிள் 2024 $1 $90 வரை சரிந்தது. எதிர்த்த குரல்கள். அலெஸ்கி நவஸ்னி ரஷ்யாவின் மிக பிரபல எதிர்க்கட்சி தலைவர் 2020 நோவிசாக் நச்சுப் பொருளால் கொலை செய்யப்படும் முயற்சி, தப்பினார். ஜெர்மனியில் சிகிச்சை, ரஷ்யா திரும்பினார், கைது செய்யப்பட்டார். 2024 பிப்ரவரி 16 ஆர்டிக் சிறையில் திடீர் மரணம். உலகம் நம்பவில்லை இது இயற்கை மரணம் என்று. ஒரு உளவாளியின் இறுதி மர்மம். விளாடிமிர் புடின் என்ற ஒரு மனிதனை ஒரே வரியில் யாரும் எடை போட்டு விட முடியாது. அவர் ஒரு நாட்டின் ஜனாதிபதியா அல்லது ஒரு சாம்ராஜ்யத்தின் சர்வாதிகாரியா? ஒரு உளவாளியின் மனநிலையில் ஆட்சி செய்யும் அதிகாரியா? 1952 லெனின்கிராட்டில் ஒரு சிறிய அறையில் பிறந்த அந்த சிறுவன் 2026 உலகின் மிகப்பெரிய அணுவாயுத கையிருப்பை தன் விரல் நுனியில் வைத்திருக்கிறார். டிரஸ்டனில் ஆவணங்களை எரித்த அந்த இரவு அவன் ஒரு முடிவு எடுத்தான். இனி வரலாறு என்ன எழுதாது, வரலாற்றை நானே எழுதுவேன். அந்த எழுத்து இன்னும் முடியவில்லை. எத்தனை வல்லரசுகள், எத்தனை கூலிப்படைகள், எத்தனை இராணுவங்கள் மொத்தமாக வந்தாலும் அனைத்து சூழ்ச்சிகளையும் முறியடித்து அனைத்து வல்லரசுகளையும் ஆட்டங்காண வைத்து ஒரு உளவாளி ஜனாதிபதியாக தனது பயணத்தை மேற்கொண்ட வண்ணமே இருக்கின்றார். எந்த நாடுகளாலும் முடியவில்லை. அனைத்தும் அவர் முன்னே வெறும் தவிடுபொடியாகி விடுகின்றன. அவர்களால் விதிக்கப்பட்ட அனைத்து தடைக்கற்களும் தூக்கி எறியப்படுகின்றன. இந்த பயணம் எங்கு வரை செல்கின்றது என்று பொறுத்திருந்து காண்போம் என்று கூறி மற்றுமொரு முறியடிப்பு நடவடிக்கையில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.